ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் நேம் அருண். இன்றைக்கி வீடியோவில் அமெரிக்கன் ஹிஸ்ட்ரியிலேயே ஏகப்பட்ட கிரிமினல் கேசஸ் கோர்ட்டுக்கு வந்திருக்கலாம். பட் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய கேஸ் வந்துட்டு அந்த டிஃபெண்டன்ட் தன்னுடைய இன்னோசன்ஸை ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் வந்து உண்மையாகவே பொசஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உண்மையாகவே தனக்குள்ளே ஒரு டீமன் இருந்ததாகவும் அவர் சொல்கிறாரு. அந்த கேஸ் என்ன, அந்த கேஸில் உண்மையாகவே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே வீடியோக்குள்ளே போகலாம். கிளேச்சல் ஃபேமிலி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு நார்மலான ஒரு நெக்ஸ்ட் டோர் ஒரு ஃபேமிலி தான் இந்த கிளேச்சல் ஃபேமிலி. ஜூடி கிளேச்சல் அந்த ஃபேமிலியோட ஒரு மதர். அவங்களுக்கு வந்துட்டு ஒரு 2 பசங்க இருக்காங்க, டெபி அண்ட் டேவிட் அப்படின்ட்டு 2 சின்ன பசங்க. ரொம்ப நார்மலான ஒரு லைஃப்பை தான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதில் டேவிட் வந்து இருக்கிறதுலே ரொம்ப சின்ன பையன். 1980 இவங்க வந்துட்டு பிளேஸை ஸ்விட்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கனெக்டிகட்டில் இருக்கக்கூடிய ஒரு ரெண்டட் ப்ராப்பர்ட்டியை வந்துட்டு இவங்க மூவ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிவிட்டு அங்கே மூவ் ஆகுறாங்க. அங்கே போயிட்டு பிளேசஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸ்லாம் உள்ளே எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது டேவிட் ரொம்ப சின்ன பையன். ஸோ அவனுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட், வீடை வந்து நம்ம சுற்றி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெவ்வேறு பிளேசஸை போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கான். அப்போது ஒரு அந்த வீட்டிலேயே வாழ்ந்து இறந்த ஒரு ஈவில் ஸ்பிரிட்டை வந்துட்டு அவன் வந்துட்டு காண்டாக்டில் வரான். அந்த ஈவில் ஸ்பிரிட் வந்து இந்த வீட்டுக்கு இவங்க வரது பிடிக்காம டேவிடை ரொம்ப வந்து நிறைய கெட்ட வார்த்தைகளில் திட்ட ஆரம்பித்து அவனை கீழே தள்ளி விட்டு, இந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் வரக்கூடாது, அப்படி வந்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலி நிறைய கெட்ட விஷயங்களை ஃபேஸ் பண்ண நேரிடும் அப்படின்னு சொல்லிட்டு வார்னிங் கொடுக்குது. இவன் டேவிட் சின்ன பையன் இல்லையா, ஸோ அதனால் ரொம்ப பயந்து போயிட்டு ஓடி வந்து அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி ரொம்ப கெஞ்சுறான். இந்த மாதிரிலாம் நடந்துச்சு, ஸோ நம்ம இந்த வீட்டுக்குள்ளே வர வேணாம், நம்ம வேறு ஏதாவது பிளேஸ்க்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ கெஞ்சி பார்க்குறான். பட் பேரண்ட்ஸ் வந்து பெருசாக, சின்ன பையன்றதுனால பெருசாக அவன் சொல்கிறது எதுவுமே காது கொடுத்து கேட்காம அவங்க அந்த வீட்டுக்குள்ளேயும் மூவ் ஆகுறாங்க. இந்த பாயிண்டில் சப்போஸ் நீங்கள் எல்லாருமே வந்துட்டு இது வந்துட்டு இந்த சின்ன பையனுக்கு இந்த வீடு பிடிக்காம இவனே குக் பண்ணி சொல்லக்கூடிய ஒரு ஸ்டோரியாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாம் யோசிக்கிறீங்கன்னா அதுதான் இல்லை. அவங்க ஃபேமிலி பேரண்ட்ஸும் இதே தான் நினச்சாங்க. பட் ரொம்ப சீக்கிரமாகவே அன்றைக்கி நிஜமாகவே ஒரு ஈவில் ஸ்பிரிட்டோட தான் இவன் காண்டாக்டில் இருந்தான் அப்படிங்கிறதையும் அவங்க வந்துட்டு ரொம்ப சீக்கிரமாக ரியலைஸ் பண்ணுறாங்க. இந்த வீட்டுக்குள்ளே மூவ் ஆன ஒரு சில நாட்கள்லேயே டேவிடோட ஹெல்த் வந்து ரொம்பவே மோசமாக ஆரம்பிக்குது. இதுக்கு ரீசன் ஒரு டிமோனிக் பொசஷனாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸ் நம்புறதுக்கு ரெடியாகவே இல்லை. ஒரு சில வாரங்களுக்கு அப்புறமா டேவிட் வந்துட்டு அந்த ஈவில் ஸ்பிரிட் காண்டாக்ட் பண்ண அந்த ஈவில் ஸ்பிரிட்டை பற்றி நிறையா பேசிகிட்டே இருந்ததாகவும் இந்த பேரண்ட்ஸே வந்துட்டு பல சமயங்களில் டேவிடும் அந்த ஈவில் ஸ்பிரிட்டும் 2 பேரும் கான்வர்ஸ் பண்ணதை பார்த்ததாகவும் நிறைய இடத்துல ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த இன்சிடென்ட்லாம் பார்த்ததுக்கப்புறம் உண்மையாகவே டேவிட் வந்து அன்றைக்கி சொன்னதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சில உண்மைகள் இருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸுக்கு இந்த டைமில் தான் சந்தேகம் வர ஆரம்பிக்குது. அப்படியே ஒரு சில நாட்கள் ஓடுது. அதுக்கப்புறம் டேவிட் பேசுகிறப்போ திடீர்னு ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஒரு வாய்ஸ் வந்து அவனுக்குள்ளேருந்து வரதையும் அவங்க நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க. அட் ஒன் பாயிண்ட் அவன் லாட்டின் லாங்குவேஜ்லேயே பேசுகிறதையும் நோட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் டேவிடோட பிஹேவியர் கம்ப்ளீட்டாக மாற ஆரம்பிக்குது. பல நேரத்தில் அவனுக்கு சீஜர்ஸ் வர ஆரம்பிக்குது. சீஜர்ஸ் அப்படின்னா ஒரு சில நிமிஷம் டேவிடோட பிரெயின் வந்து அவனோட கண்ட்ரோல்லே இருக்காது. நைட்டு தூங்கிட்டு காலையில் எந்திரிக்கும் போது அவனோட உடம்புல ஏகப்பட்ட இடத்துல இன்ஜூரிஸ் இருக்கும், ஸ்க்ராச்சஸ் இருக்கும். இதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறதும் யாருக்குமே தெரியல. ஒரு கட்டத்தில் டேவிடோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் கம்ப்ளீட்டாக அப்படியே ஸ்டாப் ஆகிடுது. அவன் யார்கிட்டையுமே பேசல. அப்படியே அவனோட ஃபேமிலி கிட்ட பேசணும்னு நினச்சாலும் அவன் வந்துட்டு சீர்ற மாதிரி இல்லைனா உருமுற மாதிரியான சத்தங்களை வச்சு மட்டும்தான் அவன் வந்து ஃபேமிலி கூட கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்கான். பாரடைஸ் லாஸ்ட் அப்படின்ற ஒரு புக் இருக்குது. அந்த புக்கில் இருக்கக்கூடிய ஃப்ரேசஸை டேவிட் சம்பவம் எப்படியோ அதை மனப்பாடம் பண்ணிவிட்டு நார்மலாக பேசிகிட்டு இருக்கும்போது அதில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ரேசஸை வந்துட்டு சொல்லி காட்டுறான். பட் இந்த சின்ன வயசில் அப்படி ஒரு புக்கு இருக்கணும், அதில் இருக்கக்கூடிய ஃப்ரேசஸை எப்படி டேவிட் மனப்பாடம் பண்ணா அப்படிங்கிறதுக்கான ஒரு ரீசனும் யாருக்குமே தெரியல. இப்போது ஜூடி தன்னுடைய பையன் உண்மையாகவே பொசஸ்டாக தான் இருக்கான் அப்படிங்கிறத 100% நம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஜூடி தன்னோட பையன் மேலே இருக்கக்கூடிய அந்த என்டைட்டி எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. அதாவது ஒரு அனிமல் ஃபேஸ் இருக்கக்கூடிய ஒரு முகம் அந்த அந்த பேரனார்மல் என்டைட்டிக்கு இருக்கலாம், அதுவும் இல்லாமல் பாயிண்டட் இயர்ஸ் இருக்கலாம், 2 ஹார்ன்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. ஸோ இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கும் பாஸ்ட் இமேஜஸையும் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எக்ஸாக்டாக அந்த டெவிலோட ஒரு பிக் தான் வருது அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. தன்னுடைய பையனை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அங்கே லோக்கலில் இருக்கக்கூடிய கேத்தோலிக் சர்ச்சஸ்லாம் இவங்க ரீச் பண்ணி அங்கே இருக்கிற லீடர்ஷிப்ஸ் கிட்ட தன்னுடைய பையன் மேலே எக்ஸார்சிசம் பெர்ஃபார்ம் பண்ண சொல்லி ரொம்பவே ரெக்வஸ்ட் பண்ணி கெஞ்சி கேட்குறாங்க. பட் எல்லாருமே ரிஜெக்ட் செஞ்சிடறாங்க. ஏன்னா அந்த ஊரில் பல டிகேடாகவே எக்ஸார்சிசம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பண்ணப்பட்டதே கிடையாது. முக்கியமாக ஒரு சின்ன குழந்தை மேலே எக்ஸார்சிசம் அப்படிங்கிறது இது வரைக்கும் நடந்ததே கிடையாது. ஸோ அதனால் எல்லா இடத்துலையுமே இவங்களுக்கு ரிஜெக்ஷன் மட்டும்தான் கிடைக்குது. வேறு வழியே இல்லாமல் கடைசியாக இவங்க போன 2 பேர் யார் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச த வேர்ல்டு ஃபேமஸ் எட் அண்ட் லொரைன். அவங்க கிட்ட தான் இவங்க கடைசியாக ஹெல்ப் கேட்டு போகிறாங்க. நம்ம எல்லாருக்குமே எட் அண்ட் லொரைனை வந்துட்டு கான்ஜூரிங் நடித்த ஒரு ஆக்டர்ஸை தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் உண்மையாகவே அவங்க ஒரு ரியலான பர்சன்ஸ் தான். ஜூடி டேவிடை பற்றின விஷயங்கள் எல்லாத்தையுமே எட் அண்ட் லொரைன் கிட்ட சொன்னதுக்கப்புறம் அவங்க டேவிடோட இஷ்யூ வந்து ரொம்பவே சீரியஸாக எடுத்துக்கிறாங்க. அதனால் கனெக்டிகட்டில் இருக்கக்கூடிய அவங்க வீட்டுக்கு நேரில் போயிட்டு பார்க்கணும்னு சொல்லிட்டு வராங்க. அங்கே வந்து பார்த்தா அடுத்த செகண்டே டேவிட் உண்மையாகவே பொசஸ்டாக தான் இருக்கான் அப்படிங்கிற விஷயத்தை அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. இப்போது ஜூடி அண்ட் ஃபேமிலிக்கு வந்துட்டு த மோஸ்ட் ஷாக்கிங் நியூஸை வந்துட்டு எட் அண்ட் லொரைன் ஷேர் பண்ணுறாங்க. அது என்ன அப்படின்னா
டேவிட் ஒரே ஒரு டீமனால் வந்துட்டு பொசஸ்டாக இல்லை, பட் அவன் உடம்புக்குள்ளே கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட இண்டிவிஜுவல் ஸ்பிரிட்ஸ் அவனோட உடம்பை கண்ட்ரோல் எடுத்துக்கிறதுக்கு உள்ளுக்குள்ளே சண்டை போட்டுட்ருக்கு அப்படிங்கிற நியூஸை ஜூடி கிட்ட ஷேர் பண்ணுறாங்க. ஸோ இந்த விஷயம் ரொம்பவே சீரியஸாக இருக்கிறதுனால எட் அண்ட் லொரைன் கண்டிப்பாக இந்த பையனுக்கு ஒரு எக்ஸார்சிசம் தேவை அப்படிங்கிற விஷயத்தையும் டிசைட் பண்ணுறாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஜூடி அண்ட் ஃபேமிலி டேவிட் மேலே எக்ஸார்சிசம் பெர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டு லோக்கல் சர்ச் எல்லாத்துக்கிட்டையுமே ரீச் பண்ணியிருக்காங்க. பட் ஒவ்வொரு சர்ச்லையுமே ஜூடியோட ப்ரப்போசலை ரிஜெக்ட் தான் செஞ்சுருக்காங்க. பட் எட் அண்ட் லொரைன் இந்த சீரியஸ்னஸை புரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் அவங்களோட ஒரு சில பவர்ஸ் யூஸ் பண்ணி லோக்கல் சர்ச் ரீச் பண்ணி அங்கே வந்துட்டு இந்த எக்ஸார்சிசம் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அக்செப்டும் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கான அந்த பெர்மிஷன் கிடச்சிருது. ஃபைனலாக எப்படியோ 1 இல்லை 2 இல்லை டோட்டலாக டேவிட் மேலே 3 எக்ஸார்சிசம் பெர்ஃபார்ம் பண்ணாங்க. பட் முதல் 2 எக்ஸார்சிசம் வாஸ் அ ஃபெயில்யூர். அதில் டேவிட் வந்து எதுவுமே ஹெல்ப் பண்ண முடியல. பட் 3rd எக்ஸார்சிசம் பண்ணும்போது அது சக்ஸஸும் ஆயிருக்கு. டேவிட் உடம்புக்குள்ளே இருந்த எல்லா ஸ்பிரிட்டையும் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க வெளியே எடுத்துடுறாங்க. பட் ஸ்டோரியே இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. இப்போது இந்த ஸ்டோரி டேவிட் கிட்டேருந்து இன்னொரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் கிட்ட ஷிஃப்ட் ஆகுது. அதாவது ஆர்னேட் ஜான்சன். ஆர்னேட் ஜான்சன் டேவிடோட சிஸ்டரை ரொம்ப நாளாகவே டேட் பண்ணிட்டு இருந்திருக்கான். எவ்வளோ நாள் டேட் பண்ணாங்க அப்படிங்கிற அந்த டீட்டெயிலிங்ஸ் நம்மளுக்கு தெரியாது. மே மந்த் ஆஃப் 1980 ஜூடியோட ஃபேமிலி ஆர்னேட் ஜான்சன் கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி தன்னுடைய வீட்டுக்குள்ளே நீ வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. அதனால் அந்த வீட்டுக்குள்ளேயே அவன் வரான். இவன் எதுக்காக வரான் அப்படின்னா தன்னுடைய பையன் டேவிட் வந்துட்டு நைட் மேர்ஸில் ரொம்ப கஷ்டப்படுறான். ஸோ இவன் கூட இருந்தால் கொஞ்சம் கம்ஃபர்டிங்காக ஃபீல் பண்ணுவான் அப்படிங்கிற காரணத்தினால தான் ஜூடி அவனோட அம்மா வந்து இவனை வீட்டுக்குள்ளே கூப்பிடுறாங்க. ஸோ இதை டேவிட் படுற கஷ்டத்தை பார்த்துட்டு ஆர்னேட் ஜான்சன் ரொம்பவே ஃபீல் பண்ணுறான், வருத்தப்படுறான். ஃபர்ஸ்ட் எக்ஸார்சிசம் ஃபெயில்யூர், செகண்ட் எக்ஸார்சிசம் ஃபெயில்யூர். ஸோ அதனால் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி அந்த 3rd எக்ஸார்சிசம் நடக்கும்போது இவன் வந்து அந்த டீமன்ஸ் கிட்ட டைரெக்டாகவே வந்துட்டு ஒரு டீலிங் வந்து பேசுகிறான். அதாவது இமீடியட்டாக டேவிடோட உடம்புலேருந்து நீங்கள் எல்லாருமே வெளியே போகணும், எக்ஸிட் ஆகணும். அப்படி சப்போஸ் உங்களுக்கு ஒரு ஹோஸ்ட் தேவைப்படுது, ஒரு பாடி தேவைப்படுதுன்னா நீங்கள் வந்து என்னுடைய பாடியை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு டைரெக்டான ஒரு ஆஃபரிங்கை வந்துட்டு அந்த டீமன்ஸ் கிட்டே இவன் பேசுகிறான். எட்டுக்கு முன்னாடியே தெரியும் ஆர்னேட் ஜான்சன் 19 இயர் ஓல்டான ஆர்னேட் ஜான்சன் டேவிட் மேலே ரொம்பவே கன்சர்னாக ஃபீல் பண்ணுறான் அப்படிங்கிறத புரிஞ்சு ஆர்னேட் ஜான்சனுக்கு ஒரு வார்னிங்காக நீ என்றைக்குமே வந்துட்டு முட்டாள்தனமாக ஒரு டீமனை கோவப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற வார்னிங்கை கொடுத்துருக்காரு. பட் என்னதான் அந்த வார்னிங் கொடுத்துருந்தாலும் ஆர்னேட் ஜான்சன் அதே விஷயத்தை தான் பண்ணியிருக்கான். ஆர்னேட் ஜான்சன் அண்ட் டெபி ஒரு புது வீட்டுக்கு மூவ் ஆகுறாங்க. டேவிடுக்கு என்ன மாதிரியான சிம்டம்ஸ்லாம் வந்துச்சோ அதே மாதிரியான சிம்டம்ஸ் ஆர்னேட் ஜான்சனும் ஒரு சில நாட்கள்லேயே அவனுக்கும் தெரியுது. ஒரு இன்டர்வியூவில் டெபி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆர்னேட் ஜான்சன் இமீடியட்டாக டக்குன்னு ஒரு ட்ரான்ஸ் ஸ்டேட்டுக்கு போயிடுவான். அங்கே போயிட்டு ஒரு உருமுறை சத்தம்லாம் கொடுத்துட்டு ஒரு டெவிலை நான் பார்த்தேன், ஒரு பீஸ்ட்டை நான் பார்த்தேன் அப்படின்னும் அவன் சொல்லியிருக்கான். அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு இப்படி ஒரு இன்ஸ்டன்ஸ் நடந்ததும் அவனுக்கு ஞாபகமே இருந்திருக்காது அப்படின்னும் டெபி சொல்லியிருக்காங்க. இந்த சிச்சுவேஷனுக்கு முழுக்க ஆர்னேட் ஜான்சன் தான் காரணம், இவன் தான் அந்த பிளேமை ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எட் அண்ட் லொரைன் ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு எக்ஸார்சிசம் நடக்கும்போது அந்த டீமன்ஸை நம்ம கோவப்படுத்தக்கூடாது. பட் அந்த எக்ஸாக்ட் விஷயத்தை தான் இந்த ஆர்னேட் ஜான்சன் பண்ணியிருக்கான். அதனால் இப்போ இருக்கிற சிச்சுவேஷனுக்கு அவன் மட்டும்தான் முழுக்க ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. பட் லொரைன் வாரன் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கிட்ட போயிட்டு இந்த ஃபேமிலியை சுற்றின ஒரு டார்க்கான ஒரு என்டைட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வார்ன் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஃபேமிலி வந்து ரொம்பவே டேஞ்சரஸ், இவங்க பக்கத்தில் யார் இருந்தாலும் அவங்களுக்கும் ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கிட்ட வார்ன் பண்ணி நீங்கள் எப்போவுமே கான்ஸ்டன்ட்டாக அவங்கள வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும், மானிட்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் என்ன தான் இவங்க கான்ஸ்டன்ட்டாக ஒரு வார்னிங்ஸ் அண்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே கொடுத்தாலும் நடக்க போகிற எதையுமே எட் அண்ட் லொரைனால தடுக்க முடியல. இப்போ நீங்கள் எல்லாருமே இந்த ஸ்டோரிக்கும் ஒரு கோர்ட் கேஸுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னா இதுதான் அந்த இன்ஸ்டன்ஸ். ஸோ Feb 16 டெபி தன்னுடைய ஜாபுக்கு அன்றைக்கி அவங்களுக்கு ஒரு ஸ்கெடியூல் இருக்குது. ஒரு டாக் க்ரூமர் அப்படின்ற ஒரு இடத்துல வந்துட்டு அவங்க ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அதே போல் ஆர்னே ஜான்சனுக்கும் அன்றைக்கி ஒர்க் ஸ்கெடியூல் இருக்குது. பட் ஆர்னே ஜான்சன் தன்னுடைய ஒர்க் பிளேஸுக்கு கால் பண்ணி உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு டெபி கூட தன்னுடைய ஒர்க் பிளேஸ்க்கு ட்ராவல் பண்ணலாம், அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணுறாரு. அதே போல் டெபியோட சிஸ்டர்ஸ் அண்ட் கசின் சிஸ்டர்ஸ் எல்லாருமே டெபியோட ஒர்க் பிளேஸ்க்கு விசிட் பண்ணுறாங்க. இவங்க எதுக்கு வராங்க அப்படிங்கிற ரீசன் நம்ம யாருக்குமே தெரியாது. ஸோ இப்போ மொத்த ஃபேமிலியுமே அந்த இடத்துல இருக்குது. ஒரு நல்ல அந்த டாக்ஸ் அந்த பெட்ஸ் கூட ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. மிட் டேவும் வருது. லஞ்ச் கிட்ட வரும்போது அந்த இடத்தோட ஓனரான ஆலன் அப்படின்ற பர்சன் அங்கே இருக்கிற எல்லாருக்குமே வந்துட்டு நான் லஞ்ச் ப்ரொவைட் பண்ணுறேன், ஆஃபர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே லஞ்சை வாங்கி கொடுக்குறாரு. அவங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க, ஹேங் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஆலன் வந்துட்டு ட்ரிங்க் பண்ணலான்னு டிசைட் பண்ணுறாரு. இவர் ட்ரிங்க் பண்ண ஆரம்பித்த ஒரு சில நேரத்திலேயே வந்துட்டு அவர் ரொம்ப ஹை ஆகிடுறாரு. அவர் ஹை ஆனதுக்கப்புறம் டெபியோட சிஸ்டர் 9 இயர்ஸ் ஓல்டான ஒரு சிஸ்டர் இருக்காங்க. அந்த சிஸ்டர் கிட்ட இருக்க அந்த ஆலனோட பிஹேவியர் வந்து ரொம்பவே மோசமாக மாற ஆரம்பிக்குது. ஸோ டெபிக்கு இது எதுவுமே பிடிக்கல. அவங்க ஃபேமிலி
ஃபேமிலி பத்திரமா பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு ஒர்க்கை சீக்கிரமாக முடிச்சுட்டு கிளம்பலாம்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து வெளியே போகிறாங்க. அப்போ வெளியே போகும்போது ஆலன் அந்த 9 வயசான அந்த பொண்ணோட கையை பிடிச்சிட்டு விட மாட்டேங்கிறாரு. ஸோ இதை பார்த்த ஆர்னே ஜான்சனுக்கு பயங்கரமாக கோவம் வருது. அவருக்கு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த டீமன்ஸ் எல்லாமே, அந்த ஆக்டிவிட்டி எல்லாமே வெளியே வந்து ஆலன் ரியாக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஆர்னே ஜான்சன் ஆலனை அட்டாக் பண்ணி தன்கிட்ட இருக்க பாக்கெட் நைஃபை வச்சு 5 வாட்டி அவரை குத்திடுறாரு. இவர் குத்துன ஒரு 2 மணி நேரத்திலேயே ஆலன் இறந்தும் போயிடுறாரு. ஆர்னே ஜான்சன் ஆலனை கொலை பண்ணதுக்கப்புறம் காட்டுக்குள்ளே போய் அப்படியே மறைஞ்சு போயிடுறான். ஒரு கட்டத்துக்கு மேலே ஞாபகம் திரும்பி வந்து அவன் வீட்டுக்கு திரும்பி வரான். பட் அவனுக்கு அன்னைக்கு எப்படி காட்டுக்குள்ளே போனான் அப்படிங்கிற ஞாபகம் அவனுக்கு சுத்தமாகவே இல்லை. பல வருஷத்துக்கு அப்புறம் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அவனை இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது கூட அவனுக்கு எப்படி ஆலனை கொலை பண்ணா இல்லை எப்படி காட்டுக்குள்ளே போனா அப்படிங்கிறது எதுவுமே ஞாபகம் இல்லை. எப்படியோ ஆர்னே ஜான்சன் ரிட்டர்ன் வந்ததுக்கப்புறம் அவனை இமீடியட்டாக அரெஸ்ட் பண்ணி ட்ரையலுக்கு கூப்பிட்டும் போயிடுறாங்க. பட் ஆஃபீஸர்ஸ்க்கு எந்த வகையிலுமே அவன் சொல்கிற பதில் ஹெல்ப் பண்ணலை. ஏன்னா ஜென்யூனாகவே அவனுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படிங்கிறது ஆஃபீஸர்ஸ் புரிஞ்சுக்கிறாங்க. ஆர்னே ஜான்சனோட கேஸ் ட்ரையலுக்கு போனப்போ யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஹிஸ்ட்ரியிலேயே ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டிமானிக் பொசஷனை டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜியாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா தான் இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு ஆப்ஷன், அந்த டைமில் ஒரு ஈஸியான ஆப்ஷனாக இருந்தாலும் கோர்ட்டில் ஜட்ஜு வந்துட்டு இந்த ஆர்குமெண்ட்டுக்கு பெருசாக ஒரு எவிடன்ஸ் இல்லாத காரணத்தினால இந்த ஆர்குமெண்ட்டை அவர் ரிஜெக்டும் செஞ்சுட்றாரு. ரொம்ப சீக்கிரமாகவே ஏகப்பட்ட மீடியா இந்த கேஸை கவர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு நிறைய பேரும் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. டீமன் மர்டர் ட்ரையல் அண்ட் த டெவில் மேட் மீ டூ இட் அப்படின்னு நிறைய பேரும் இதுக்கு வருது. அக்டோபர் 28, 1981 இந்த கேஸ் வந்து ட்ரையலுக்கு வருது. என்னதான் டிமானிக் பொசஸ்ட் அப்படிங்கிற விஷயம் அந்த ஆர்குமெண்ட் ரிஜெக்ட் செய்யப்பட்டாலும் ஆர்னே ஜான்சனோட டிஃபென்ஸ் டீம் வந்துட்டு வேற ஒரு ஸ்ட்ராட்டஜி கொண்டு வராங்க. கில்ட்டை அட்மிட் பண்ணுறதுக்கு பதிலாக ஆர்னே ஜான்சன் இந்த கொலையை டிஃபென்ஸுக்காக தான், செல்ஃப் டிஃபென்ஸுக்காக தான் செஞ்சாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. ஏன்னா இந்த ஆர்குமெண்ட் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னாலுமே ஆர்னே ஜான்சனை பிரிசனுக்கு வெளியே வைக்கிறதுக்கு இதை தவிர அவங்க கிட்ட வேற ஆப்ஷனும் கிடையாது. பட் கோர்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆர்னே ஜான்சனோட பாஸ்ட்டை பற்றி நீங்கள் பேசலாம், அப்படி இல்லைனா கிரைம் சீனில் கிடைக்கப்பட்ட ஒரு சில எவிடன்ஸ் ஆர் இன்ஃபர்மேஷனை வச்சு மட்டும்தான் ஆர்னே ஜான்சன் கில்ட்டியா இல்லையா அப்படின்னு டிசைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த ட்ரையலோட முடிவில் ஆர்னே ஜான்சன் கில்ட்டி இல்லை அப்படின்ற ஜட்மெண்ட் வந்துடுது. பட் ஸ்டில் மேன்ஸ்லாட்டருக்காக அவருக்கு 20 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்துடுறாங்க. என்னதான் இருந்தாலும் அவருக்கு 5 வருஷத்துலேயே அவரை வந்துட்டு ரிலீஸும் செஞ்சிடுறாங்க. 1986 ஆர்னே ஜான்சன் ரிலீஸ் ஆகி வெளியே வந்து இமீடியட்டாகவே டெபி கிளேட்ஸலை அவர் கல்யாணமும் பண்ணிக்கிறாரு. 2007 கிளேட்ஸல் ஃபேமிலியோட ஸ்டோரி கம்ப்ளீட்டாக தலைகீழ மாறுது. இந்த டைமில் எட் வாரன் இறந்து போயிடுறாரு. லொரைன் உயிரோட தான் இருக்காங்க. வாரன் ஃபேமிலி மேலே கார்லும் டேவிடும் சேர்ந்துட்டு ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. எதுக்கு அப்படின்னா கிளேட்ஸல் ஃபேமிலியோட பெர்மிஷன் இல்லாமல் வாரன் வந்துட்டு டேவிட் கதையை வச்சு நிறையாவே சம்பாரிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேஸ். அது மட்டும் இல்லாமல் டேவிட் அண்ட் கார்ல் என்ன சொல்கிறாங்கன்னா உண்மையாகவே டேவிட் வந்துட்டு டிமானிக் பொசஷன் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. கொஞ்ச நாள் டேவிட் வந்துட்டு மென்டலி இருந்து ரொம்பவே கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு இருந்தாங்க. இதெல்லாம் தெரிஞ்ச வாரன் ஃபேமிலி உள்ளே வந்து தன்னுடைய பேரண்ட்ஸை கன்வின்ஸ் பண்ணி இதை பப்ளிசைஸ் பண்ணால் நிறையா காசு வருங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்தை எல்லாமே பண்ணாங்க அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட்டும் அவர் முன்ன வைக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் வாரன் ஃபேமிலி 1983 த டெவில் இன் கனெக்டிகட் அப்படின்ற ஒரு புக்கும் ரிலீஸ் பண்ணுறாங்க. அதுக்கு இவங்களுக்கு ஏகப்பட்ட பணமும் கிடைக்குது. மேபி கால் அண்ட் டேவிடுக்கு இந்த ரெவன்யூவை ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் இருக்கலாம். ஏன்னா அவங்களோட ஸ்டோரி, அவங்களோட லைஃப்பில் நடந்த ட்ராமாஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ் இதை வச்சு தான் அந்த ஸ்டோரி எழுதியிருக்காங்க. அதனால் ஏன் மொத்த காசும் வாரன் ஃபேமிலிக்கு போகணும், கொஞ்சம் ஷேர் இவங்களுக்கும் வரலாமேன்னு சொல்லிட்டு கூட அவங்க யோசிச்சிருக்கலாம். ஆர்னே ஜான்சன் அண்ட் டெபி கிளேட்ஸல் பேச ஆரம்பிச்சதுக்கப்புறம் இந்த கேஸ் மறுபடியும் ஒரு யூட்டர்ன் எடுக்குது. அதாவது டேவிட் அண்ட் கால் வந்துட்டு ஃபுல் சொல்கிறது எல்லாமே போய் அப்படின்னும் வாரன் ஃபேமிலி தான் ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க, நிறையா வந்து ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணி இந்த கேஸை வந்து சால்வ் பண்ணதாகவும் டெபி கிளேட்ஸல் ஷேர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டேவிட் அண்ட் கால் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய காசை வந்துட்டு ரொம்ப ஈஸியாக சம்பாதிக்கிறதுக்கான வழியை தான் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டெபி கிளேட்ஸல் ஷேர் பண்ணியிருக்காங்க. எப்படியோ உண்மை என்னன்னு நம்ம யாருக்குமே தெரியாது. பட் இந்நாள் வரைக்கும் ஆர்னே ஜான்சன் அண்ட் டெபி கிளேட்ஸல் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா டேவிட், ஆர்னே அண்ட் இந்த டிமானிக் பொசிஷன் இது எல்லாமே 100% ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க சொல்கிறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்க, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஆர்னே ஜான்சன் டேவிட் ஸ்டோரியில் என்ன நடந்திருக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in the next one. Goodbye.